லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறோம். அந்த லக்ஷ்மீகரம் என்று சொல்லக்கூடிய செல்வச் செழிப்பை வாரி வழங்கக்கூடியவள் கோல்ஹாப்பூரிலே உள்ள அன்னை மகாலட்சுமி. அங்கே பன்றிமலை சுவாமிகள் தனது அடியவருடன் செல்கிறார். அடியவர் கூட்டமெல்லாம் வருது. அந்த அம்மாவை தரிசனம் செய்யணுமே. தலையிலே சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார். 5 தலை நாகம் இருக்கிறது. ஒரு கையிலே கௌமேதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கதை, அதே போல் நார்த்தங்காய் என்ற எலுமிச்சம்பழத்தில் பெருசாக இருக்குமே ராஜக்கனி, அது மற்றொரு கையிலே கேடகம் என்ற தற்காக்கக்கூடிய கேடகம், மற்றொரு கரத்திலே அமிர்தத்தை ஏந்தியிருக்கிறார். கேட்கிறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடியவள். அங்கே செல்கிறார். சென்றதும் அங்கே ஒரு அசிரிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு, நிறுத்து, என் குழந்தை வந்திருக்கிறான், இப்போ நான் பல்லக்கில் போல. எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் வளையல்களை தருகிறார். ஐயா, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வளையலை வைக்கிற வழக்கம் இல்லையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வளையல்கள் மறைகிறது, அன்னையிடம் சென்று சேர்கிறது. அப்படியே தள்ளி நின்று வேண்டி வணங்குகிறார். அற்புதம் நிகழ்கிறது. அந்த வளையலெல்லாம் மீண்டும் எடுத்து தராங்க. அதை எடுத்து சென்றவர்கள் எல்லாம் வாழ்வில் பெரும் தனவந்தர்களாக மாறிவிடுகிறார்கள். நீங்களும் அவ்வாறே ஆவீர்கள்.